அநியாயமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட 17 விரிவுரையாளர்களுக்கு சுமார் 1.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க தனியார் கல்லூரி ஒன்றுக்கு தொழில்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்களின் பணி ஒன்றோடு ஒன்று முரண்பட்டிருப்பதாகவும் பொதுப்பணி நீக்கம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் விடாட் கல்லூரி முன்வைத்துள்ள வாதத்தில் நம்பிக்கை இல்லை என தொழில்துறை நீதிமன்ற தலைவர் நூர் ஃபவுசா முக்தார் தெரிவித்தார். அதோடு பணி நீக்கத்தை தவிர்க்க பெரிய அளவில் நடவடிக்கை மற்றும் நிர்வாக செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்படுவதை விடாட் பல்கலைக்கழகம் மற்றும் விடாட் கல்லூரிகளை நிர்வகித்து வரும் விடாட் கல்வி நிறுவனம் நிரூபிக்க தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார். திடீரென விரிவுரையாளர்களின் சேவையை முடிவுக்கு கொண்டு வந்த நடவடிக்கை நல்ல எண்ணத்தோடு செய்யப்படவில்லை. அதனால் சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்களுக்கு விடாட் நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. முன்னதாக செலவு குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்களை 3 மாத நோட்டீஸுக்கு பின்னர் 2021 ஆண்டு ஜூன் 30 விடாட் நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. அவர்களுக்கு 51,000 முதல் 1,15,000 ரிங்கிட் வரை இழப்பீடு வழங்கப்பட்டது. எனினும் முதலில் சம்பளம் இல்லாத விடுப்பில் செல்ல தாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறி சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர்கள் வழக்கு தொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.